அமலாக்கத்துறை தமிழ்நாட்டில் எத்தனை நீர்வள பகுதி நீர்நிலைகளில் எவ்வளவு மணல் கொள்ளையடிக்கப்பட்டது, அதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்கள், அதனுடைய விசாரணை என்னாச்சு என்பது குறித்து அமலாக்கத்துறை வெளிப்படையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதே போல இப்பொழுது டாஸ்மார்க்ல விசாரணை பண்ணிக்கிறாங்கன்னா அதையும் வச்சுட்டே இருக்கக்கூடாது. அதனால எல்லாமே பண்ண பிறகு அவங்க நாங்க இத்தனை ஆவணங்களை கைப்பற்றணும், இத்தனை அதை வெளிப்படையாக அறிவிக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? நீங்க எல்லாமே நீதிமன்றத்தை கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க இத்தனை கோடி ரூபாய் கூட ஆவணம், என்ன ஆவணங்கிறத சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு என்ன மறைக்கிறதுக்கு இருக்குது? அப்ப மறைச்சா நீங்க சேர்ந்து மறைக்கிறீங்க வாய்ப்பு. அதனால அமலாக்கத்துறையும் மத்திய அரசும் இதில் தங்களுக்கு எந்த விதமான உள்நோக்கம் இல்லை என்று சொன்னால், அமலாக்கத்துறையும் மத்திய அரசும் சேர்ந்து இது தமிழ்நாடு நடக்கக்கூடிய எல்லா விதமான தவறுகளையும் வெளிக்கொணர வேண்டும், வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அதாவது இந்த மும்மொழி கொள்கையை அது ஒண்ணுமே இல்லைங்க, அது எதுவுமே இல்லை. படிக்க போறது குழந்தைகள், படிக்க போறது குழந்தை. இப்போ இங்க ஆந்திராவோட இருக்கக்கூடிய மாவட்டம் வேலூர், அவங்க எத்தனை மொழி கற்கிறாங்க? ஆந்திராவை தெரிந்து பேச எத்தனை மொழி கற்கிறாங்க? 3 கற்கிறாங்க. கோயம்புத்தூர் கன்னடம் பேச இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, மதுரையில சௌராஷ்டிரா இருக்கிறாங்க, அவங்க எத்தனை மொழி கத்துக்கிறாங்க? சரி, ஏன் தமிழ்நாட்டு பிள்ளைங்க மட்டும் 3 மொழி கத்தா என்ன பண்ணுறாங்க? மொழி இதாயிருமா? சரி, அது ஒண்ணுமே கிடையாதுங்க. 8ஆம் கிளாஸ் வரையிலும், அதாவது இந்த 3 மொழி கொள்கைங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ பள்ளி இல்லாம மெட்ரிகுலேஷன்லயே ஆங்கில வழி கல்வின்னு வந்துருச்சு. சிபிஎஸ்இ பள்ளியில என்ன இருக்குது அப்படின்னா, மெத்தடாலஜி, அதாவது ஆங்கிலம் டீச்சிங் லாங்குவேஜ், ஆங்கிலம் அது டீச்சிங், அது சொல்லித்தரக்கூடிய பாடத்தோட லாங்குவேஜ். 2வது தமிழ் கம்பல்சரி அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரலாம், அதுல தப்பு இல்லை. மீண்டும் 8ஆம் கிளாஸ் வரும் தான் ஹிந்தி வச்சிருக்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இது இங்கே மட்டும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிபிஎஸ்இ பள்ளிகள்லையும் அது என்சிஆர்டி என்று அழைக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி படி அவர்கள் ஆங்கிலத்தில் ஆங்கில வழியா கற்றுக்கலாம். 2வது இன்னொரு 2 மொழி, அதுல வடக்கு இருக்கக்கூடிய ஹிந்தி தாய்மொழி இருக்கிற ஹிந்தி எடுத்துக்கிறாங்க, இன்னொரு மொழி சான்ஸ்கிரிட் எடுக்கிறாங்க. அவங்களும் 3 மொழி கற்கிறார்கள். அவங்களுக்கு ஹிந்தி இருக்கிறாங்க, சான்ஸ்கிரிட் ஈஸியா இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல இங்கிலீஷை கத்துட்டு தமிழ் மொழி ஏற்கனவே கத்துக்கிறாங்க. கூடுதலாக 8ஆம் கிளாஸ் வரையிலும் குழந்தைகள் ஒரு மொழியை கத்தா என்ன குடியா மொழியை போடும். ஏன் இதை இந்த திணிப்புன்னு அரசியல் பண்றாங்க? இது என்ன பிரச்சனைனா, இந்த மத்திய அரசு அதிகாரிகளுக்கு அறிவே கிடையாது. அவனுங்களாவது ஒரு மீட்டிங் நடத்தி நாங்க என்ன செய்யறோம்னு சொல்லணும்ல. சிபிஎஸ்இ டைரக்டர்ஸ் என்ன பேசுறாங்க? அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்சிஆர்டி சிலபஸ் வச்சு போட்டு சாப்பிட்டு 4 லட்சம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மத்திய அரசு மந்திரிகளுக்கும் ஒன்றும் பேச தெரியல. அவங்களுக்கும் இந்த கல்வியை பத்தி விளக்குறதுக்கு எல்லா அரகுர மந்திரிகளா வர்றாங்க. 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சு வர்றாங்க. என்சிஆர்டி இருக்கிறது ஹைலி எஜுகேட்டட் போடுறாங்க. இந்த அமைச்சராக இருக்கிறவங்களும் இங்க இருக்கிறவங்களுக்கும் அறிவு கிடையாது, அங்க இருக்கிறவங்களுக்கும் அறிவு கிடையாது. அது என்ன தமிழ் ஹிந்தி படிச்சா என்ன குறைஞ்சு போச்சு? ஒரு மொழியை கற்பது தீர்மானிக்க வேண்டியது அவருடைய பெற்றோரும் குழந்தைகளும் தானே தவிர இவங்க அரசியல்வாதிகள் கிடையாது. திமுக 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முதல்ல அவர்கள் வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பாலிசியை வச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு காலங்கள் மாறிக்கொண்டு வருகிறது. எல்லாருக்கும் வயிற்று பிழைப்புக்காக அவர்கள் இங்க ஓடலாமா, அங்க ஓடலாமா, அந்த நாடு போலாமா, இந்த நாடு போலாமா, இந்த பகுதி போலாமா இருக்கிறாங்க. அதனால அவருடைய வாழ்வாதாரத்தை செய்வதற்காக பல மொழிகளும், இதை தாண்டி ஜெர்மன் படிக்கிறான், ரஷ்யன் படிக்கிறான், ஜப்பான் படிக்கிறான், எத்தனையோ மொழி படிக்கிறாங்க. அதனால ஒரு இதுல என்சிஆர்டி சிலபஸ்ங்கிறது ஹிந்திக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஹிந்தி படி என்று என்சிஆர்டில எந்த இடத்திலையும் கட்டாயம் கிடையாது. அப்படி இருக்கிறது என்று தமிழ்நாட்டுக்கூடிய ஏதாவது ஐஏஎஸ் அதிகாரியோ தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோ சொல்ல தயாரா? நீங்க கேளுங்க, எந்த இடத்துல ஹிந்தி கண்டிப்பாக படித்தாங்க. 3 லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லி தமிழ்நாட்டில், இன்னொரு லாங்குவேஜ். நீங்க இங்கிலீஷ் எடுத்துக்கிறீங்க, தமிழ் எடுத்துக்கிறீங்க, இன்னொரு லாங்குவேஜ், அதுக்காக மலையாளம் கற்றுக்க முடியுமா?
வாட் இஸ் யூஸ்? தெலுங்கு கத்தா யாருக்கு என்ன யூஸ்? கன்னடம் கத்தா என்ன யூஸ்? ஸோ ஒரே ஒரு லாங்குவேஜ், நேஷனல் லாங்குவேஜ் நம்முடைய ஹிந்தி ஒண்ணுதான் இருக்குது. அதனால ஹிந்தி கற்பதால் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் போகாது. மிக முக்கியமா வந்து இந்த மொழியை காட்டி மிகவும் தரமான என்சிஆர்டி, அதாவது ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்பட்ட கல்வி தரம் வந்து பள்ளிகளுக்கு வர மாட்டேங்குது. இதனால்தான் குழந்தைகள் யூபிஎஸ்சி பாஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நீட்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரும்னு சொன்னால் தேசிய கல்விக் கொள்கை நடக்கப்படும் என்சிஆர்டியுடைய சிலபஸை ஏத்துட்டா, அதை ஏத்துட்டு நீங்க ஹிந்தியும் கூட விடுங்க, இன்னொரு மொழி வேற ஏதாவது சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்துருப்போங்க. சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுங்க. இதுதான் உங்களுக்கு கஷ்டம். சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுங்க. குழந்தைக்கு நல்ல இங்கிலீஷ் சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுத்தா சான்ஸ்கிரிட் படிக்கிறவங்க வந்து ஹிந்தி நல்ல ஃப்ளூயன்ஸா பேசுவாங்கல்ல, இன்னும் நல்லா பண்ணுவாங்கல்ல. அதனால திமுக வந்து தங்களை அவர்கள் மறுபரிசீலனை செய்யும். உலகத்தில் எல்லா கட்சியுமே தங்களுடைய கொள்கைகளை வந்து தங்களுடைய இதை வந்து காலத்துக்கு ஏற்ப மாத்திக்கிறாங்க. திமுக வந்து வரட்டு பிடிவாதமாக இந்த விஷயத்தை தவறளிக்கூடாது. மும்மொழி இந்தி திணிப்பு என்று சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க கூடாது, ஏமாற்றக்கூடாதுங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள். அவர்களுடைய கொள்கையை அவர்கள் மறுபீரம் செல்லும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.